நியதி, தேவி, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. சரி. நியதி, மகளே நியதி, எங்கே சென்று விட்டாள்? பூவெல்லாம் சிதறி கிடக்கிறதே. நியதி, உள்ளே இருப்பாளோ? நியதி, எங்கிருக்கிறாய்? என்னவாயிற்று இவளுக்கு? வர வர இவளது நடவடிக்கை வித்தியாசமாகவே இருக்கிறது. விஷ்ணுதேவனே, ஏதோ தேடுவதை போல் தெரிகிறது. அது என்னவென்று சொன்னால் நாங்கள் கூட தங்களுக்கு உதவி செய்வோம். நான் தேடுவது எதுவென்பதும் அது எங்கிருக்கும் என்பதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த குடிலை சுத்தம் செய்து அலங்கரித்தது நாங்கள் தானே, அதனால்தான். அண்ணா, அது பார்வதி. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்காக இந்த குடிலை அலங்கரித்தது நீங்கள்தான் என்று நீங்கள் சொல்லாமலே எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நீங்கள் நாரதரிடம் பொய் சொல்ல சொன்னதும் தெரியும். நீங்கள் எனக்காக செய்த இந்த உதவியை இன்றும் மறக்க மாட்டேன். நான் லக்ஷ்மி தேவிக்கு எழுதிய கடிதம். அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். அந்த கடிதத்தை நீங்கள் நினைத்தது போல் நியதி தேவி படித்தார்கள். ஆனால் திடீர் திருப்பமாக அது கியாதி கைகளுக்கு கிடைத்து விட்டது. அந்த கடிதம் பிருகு முனிவர் கைக்கு போய்விட்டால் என்னாகுமோ என்று பயமாக இருக்கிறது. நடப்பவை எல்லாம் நன்மைக்கென்றே நினைப்போம். விதியின்படி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். விதியின் முன் கடவுள்கள் ஆனாலும் சரி, மானிடர்கள் ஆனாலும் சரி, எல்லோரும் ஒன்றுதான். அது சரி, நியதி அறையில் தாமரை இலை இருந்ததற்காக நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? சுவாமி, இப்போதாவது என் பேச்சை கேளுங்கள். இந்த தாமரை இலை பூமியில் கிடைக்காது, வைகுண்டத்தில் மட்டுமே கிடைக்கும். அது மட்டுமல்ல, இது லக்ஷ்மிக்கு பிடித்த மலரின் இலை. இந்த இலையில் ஏதோ எழுத்து தெரிகிறது. அது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல பார்க்கிறது.
நான் சொல்ல சொல்ல நீங்கள் நியதியை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள். இது சரியல்ல. தாமரை இலை எப்படி வந்தது என்று தெரிந்தே ஆக வேண்டும். நீ சந்தேகப்பட்டது சரிதான். இந்த தாமரை இலையில் மறைந்திருக்கும் விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது. இதில் இருக்கும் சூழ்ச்சி தெரியாமல் இருக்க நான் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை. நவகிரகங்களையும் கண்ணசைவில் கட்டுப்படுத்தும் பிருகு 8 திசைகளிலும் என்ன நடக்கிறது என்று கண் மூடினால் கண்டுகொள்ளும் பிருகு முனிவன். எட்டு திசைகளே, பூமி ஆகாய தேவதைகளே, சுரா நரா யக்ஷா கின்றா கின் புருஷர்களே, சூரிய சந்திர நவகிரகங்களே, இந்த பிருகு சொல்வதை கேளுங்கள். யார் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார்கள், யார் என் மரியாதையை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து என் தவ வலிமையால் அவனுக்கு தக்க பாடம் புகட்டுவேன். இந்த பிருகு அவனுக்கு தக்க தண்டனை வழங்கியே தீர்வான். இப்படி விட்டு வைக்க போவதில்லை. சூரியன் சந்திரனை உள்ளடக்கிய நவகிரகங்களே, உயிரினங்களின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வழிநடத்தும் திசாதிபதிகளே, நான் ஜோதிட சாஸ்திரங்களை உருவாக்கி உங்களுக்குண்டான முக்கியத்துவத்தை இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியவன். இப்போது உங்கள் முன் நேரடியாக வந்துள்ளேன். நான் கேட்கிறேன், உங்களால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். நவகிரகங்களே, என் முன்னால் காட்சி அளியுங்கள். என் முன்னால் காட்சி அளியுங்கள். அனைவரின் தலைக்கு மேல் சுழலும் கிரகங்களே, இப்போதே நீங்கள் அனைவரும் எல்லா திசைகளுக்கும் சென்று என் மகள் நியதிக்கு தகுதியான உத்தமனான சகல சாஸ்திரத்திலும் வல்லமை பெற்ற, கூடவே சற்குணங்களுடைய நற்குணங்களுடைய மணமகனை தேடிக்கொண்டு வர வேண்டும். பிருகு முனிவரே, வணக்கங்கள். நீங்கள் வியக்கும் அளவிற்கு ஒரு நல்ல மணமகனை தேடி கொண்டு வருகிறோம்.
இல்லை, இல்லை, இது தவறு. இது நடக்கவே நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நவக்கிரகங்களே, நான் சொன்னது என்ன, நீங்கள் செய்தது என்ன? வணக்கத்திற்குரிய மணமகனை கொண்டு வரச் சொன்னால் வரக்கூடாதவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை அவமதித்து விட்டீர்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னிக்க வேண்டும் மகரிஷி, இது பிரம்மன் எழுதிய விதியே. நான் விதிக்காக மாறுபவன் இல்லை, அந்த விதியையே மாற்றுபவன். எனக்கு விருப்பமானவனே என் மகள் நியதிக்கு கணவனாக வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். புதிய நட்சத்திரங்களை, புதிய கிரகங்களை உருவாக்குவேனே தவிர காரணத்தை கொண்டும் அந்த விஷ்ணுவிற்கு என் மகளை மனம் முடிக்க மாட்டேன். பிருகு முனிவரே, உங்களின் பிரம்ம சக்தியினால் தாங்கள் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். உங்களின் தவ வலிமையினால் புதிய வேதங்களை கூட படைக்கலாம். ஆனால் எங்களின் நிலை அது அல்ல. ஆம் முனிவரே, எங்கள் சக்திக்கு உட்பட்டே வாழ முடியும். விதிக்கப்பட்ட எல்லைகளை மீறி நாங்கள் செல்ல முடியாது. இது நீங்கள் அறிந்ததே. தான் உருவாக்கிய சாஸ்திரத்தை தானே அழித்து விட்டான் பிருகு என்ற அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை மன்னித்து விடுகிறேன். எப்போதும் எனக்கும் என் சாஸ்திரங்களுக்கும் சாதகமாகவே இருங்கள். எதிரியாக மாறிவிட வேண்டாம். ஆ! ஏய் விஷ்ணு, என் ஆணைப்படி நடக்கும் கிரகங்களை மாற்றவா பார்க்கிறாய்? உன் கனவு பலிக்காது. உன்னை விட சிறப்பான மாப்பிள்ளையை என் மகளுக்காக கொண்டு வருவேன். நீயும் பார்க்கத்தான் போகிறாய். தாயே, என்ன நடக்கிறது? படைப்பின் உருவாக்கத்தை மீறுவது எவ்வளவு தவறான செயல்! நட்சத்திரம், கிரகங்களின் மாற்றத்தை தனக்கு சாதகமாக மாற்றி தன் தவ வலிமையால் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார் பிருகு முனிவர். பார்வதி தேவி, எதற்காக பிருகு முனிவரின் செயலை தடுக்க வேண்டும் என்று ஆவேசப்படுகிறாய்? பிருகு முனிவரின் கோபத்தால், அகங்காரத்தால் என்ன விளைவுகளெல்லாம் நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பார்வதி தேவி, நீங்கள் கோபத்தில் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மறந்துவிட்டீர்கள். பிருகு முனிவரின் கோபத்தை பற்றி சொன்ன நீங்கள் இப்பொழுது ஆதிசக்தியின் எதிரே அதே போல் கோபத்தில் பேசுவது சரியா? என் கோபம் தாயின் மேல் அல்ல சரஸ்வதி தேவி. தான் விரும்பிய ஒருவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்காமல் ஒருபோதும் அது நடந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன் தவ வலிமையால் அதை தடுக்க முயற்சிக்கும் பிருகு முனிவர் மேல்தான். தாயே, தேவி பார்வதி சொல்வது எனக்கு சரியென்று படுகிறது. நியதியை திருமணம் செய்ய விரும்பிய மகாவிஷ்ணுவை விட இந்த மூலோகத்தில் வேறு ஒரு மகா புருஷர் இருக்கிறாரா என்ன? இது ஏன் பிருகு முனிவருக்கு புரியவில்லை? பிருகு முனிவர் தன் மகளின் திருமண விஷயத்தில் பெரும் தவ வலிமை கொண்டு மகா முனிவராக முடிவெடுக்காமல் தன் மகளின் பாசத்தில், உரிமையில் நல்லதை யோசிக்காமல் பிடிவாதத்துடனும் கோபத்துடனும்
இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தன் மகள் விரும்பிய ஒருவனை தேர்ந்தெடுக்காமல் அகங்காரத்தில் தனக்கு பிடித்த ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க படைப்பின் உருவாக்கத்தையே மாற்ற முயற்சிக்கிறார். அவரின் தவறான இந்த முடிவிற்கான விளைவை விரைவில் அனுபவிப்பார். நியதி நெல். எங்கே புறப்பட்டு விட்டாய்? எப்போதும் செல்லும் இடத்திற்கே இப்போதும் செல்கிறேன் அப்பா. நீ அடிக்கடி வெளியே செல்வது எனக்கு பிடிக்கவில்லை. இனிமேல் நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. தந்தையே, நீங்கள் கோபப்பட்டு பேசுவதை பார்த்தால் எனக்குள் பல கேள்விகள் உருவாகிறது. இதுவரை நான் வெளியில் சென்றபோது தடுக்காத நீங்கள் இப்போது தடுப்பது ஏன்? தவறு செய்துவிட்டேன் என்று தடுக்கிறீர்களா? இல்லை, தவறு செய்துவிட போகிறேன் என்று தடுக்கிறீர்களா? இதுபோல் எதிர்கேள்வியை கேட்பதை நிறுத்திவிட்டு நான் சொல்வதைப் போல் நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. எதற்காக இந்த சிரிப்பு? உங்கள் முகத்தில் அன்பும் கோபமும் ஒன்றாக வரும்போது விசித்திரமாக இருக்கிறது. அந்த விசித்திர முகத்தை பார்க்கிறீர்களா? ஏய் நியதி, எங்கே போகிறாய்? இனிமேல் போகக்கூடாது. என் தந்தையின் முகத்தில் இருந்த கோபம் கரைந்து குறைந்து அது இப்போது அன்பு முகமாக மாறிவிட்டது. உண்மைதான். தந்தை மகள் மேல் வைக்கும் கோபம் பனியாக கரைந்துவிடும். பெண்ணை பெற்றவர்களுக்கு பல கவலைகள் உண்டு. உன்னால் இந்த பிருகு முனிவருக்கு கௌரவ குறைச்சல் வந்துவிடக் கூடாது என்பதே என் கவலை. இல்லை தந்தையே, நான் என் தந்தையின் கௌரவத்தை ஒரு நாளும் குலைத்து விட மாட்டேன். நான் புறப்படவா?